வேட்டையன் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி சார் பேசிய விதமும் அவர் நடந்து கொண்ட விதத்தையுமே பார்க்கும் பொழுது அவர் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிந்தது. எனவே கண்டிப்பாக வேட்டையன் படம் அவருக்கு முழு திருப்தியை கொடுத்திருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே வேட்டையன் படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ ரசிகர்களை திருப்தி படத்துல கிளிம்ஸ் வீடியோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்றது பெரும்பாலான ரசிகருடைய கருத்தாகவே இருந்தது. எனவே இந்த படத்துடைய ட்ரெய்லரின் மூலம் ரசிகருடைய ஹைப்பை அதிகரிக்க முயற்சி பண்ண படக்குழு ட்ரெய்லருக்காக இறங்கி ஒர்க் பண்ணாங்க. சோ ட்ரெய்லரை பார்த்த பெரும்பாலான ரசிகர்களுக்கு வேட்டையன் ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. படத்தின் மீதான ஹைப்புமே அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனிடையில வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ஆயுத பூஜை விடுமுறையை முன்னிட்டு உலகம் முழுக்கவே வெளியாகுது. மேலும் இந்த படம் சோலோவாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா அண்டைய மாநிலங்கள்ல வேட்டையன் திரைப்படத்துடைய முதல் காட்சி அதிகாலை 4 மணிக்கே திரையிடப்படுமாம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்கள்ல வேட்டையன் படத்துடைய முதல் காட்சி அதிகாலை 4 மணிக்கே திரையிடப்படுமா. ஆனா தமிழ்நாட்டுல அதிகாலை காட்சிக்கு அனுமதி இல்லை அப்படின்றதுனால தற்போது வேட்டையன் படக்குழு தமிழக அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தையுமே நடத்திட்டு இருக்காங்களா. ஆனா உதயநிதி தரப்பு பாத்தீங்கன்னா ஒரு சில குடைச்சல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்துடைய ஒரு சில ஏரியாக்களின் ரிலீஸ் உரிமைகளை வேட்டையன் படக்குழு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்காரா. ஆனால் பிரச்சனைகள் அனைத்தையுமே முடிச்சுட்டு கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தெரியுது. ஆனா ஸ்பெஷல் காட்சி அனுமதிக்கப்படுமா இல்லையா அப்படின்றது கூடிய விரைவில் தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.